குறள் பயின்று அதன் வழி நடந்தால் குலம் உயரும் என்பதை உணர்த்தும் விதமாக தலைநகர் சென்னையில் தெருவொன்றில் இல்லந்தோறும் குறட்பாக்களை எழுதி வைத்திருக்கின்றனர். அதனை பற்றி எப்போது பார்க்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சென்னை எம்ஜிஆர் நகர் விபி அகிலன் தெருவில் தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம். என்னடா இந்த தெருவில் நின்றுக்கிட்டு நான் திருக்குறள் சொல்லணும்னு பார்க்குறீங்களா? நான் சொல்லலைங்க, இந்த தெரு தான் நமக்கு திருக்குறளை சொல்லுது. மதிப்பெண்களுக்காக திருக்குறளை படித்ததோடு சரி, அதன் பிறகு அதை பார்த்ததே இல்லை என்போரே அதிகம். ஆனால் வள்ளுவன் தந்த கொடை எங்கள் தெரு வழியே செல்வோர் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்று தம் தெரு முழுதும் திருக்குறள்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் விபி அகிலன் தெருவாசிகள். சார், எல்லாரும் திருக்குறளில் புத்தகத்தில் பார்த்துருப்பாங்க. இந்த தெரு முழுக்க எல்லாரோட வீட்டில் முன்னாடி இந்த திருக்குறளை நாங்கள் எழுதியிருப்போம். அதாவது ஒரு நிமிஷம் இதுக்கு ஒதுக்குனாங்கன்னா அதோட பொருளும் அந்த திருக்குறளுக்கு உண்டான அர்த்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திருக்குறளில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் எங்கள் தெரு முழுக்க இருக்க எல்லா வீடுகளையும் இந்த திருக்குறளை எழுதி வச்சுருக்கிறோம். நாங்கள் குறுகிய இடமானாலும் குறள் எழுத தவறவில்லை. அது மட்டுமின்றி நாள்தோறும் இத்தெருவை கடக்கும் மக்களுக்காக குறள் சொல்லும் பலகையும் இங்குண்டு. எத்தனை வேலைகள் இருந்தாலும் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு தினம் ஒரு குறள் எழுதுவதை வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறார்கள் இந்த தெருமக்கள். இந்த தெருவில் எல்லார் வீட்டில் திருக்குறள் எழுதியிருக்கோம். இருந்தாலும் இந்த போர்டில் ஒரு நாளும் ஒவ்வொரு குறள் எழுதி அதனுடைய பொருள் எழுதவும் மக்கள் படிச்சுட்டு போகிறது அது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இதுக்காக நாங்கள் டைம் ஒதுக்குறது இல்லை. காலையில் ஒரு 5 minutes எழுதுகிறோம். நானும் எங்கள் அக்கா இல்லை எங்கள் பாப்பா யார் வேணாலும் எழுதுவோம். சுவற்றில் வீண் விளம்பரங்கள் செய்பவர்களுக்கு மத்தியில் பொது நலனில் அக்கறை கொண்டு தங்கள் வீட்டுச் சுவர்களை திருக்குறள்களால் அலங்கரித்திருப்பவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மரங்களை வச்சு இயற்கையை வளர்க்குற மாதிரி விபி அகிலன் தெரு மக்கள் திருக்குறளை எழுதி தமிழை வளர்க்குறாங்க. இப்படி தமிழ் மீது தீராத பற்று கொண்ட மக்கள் இருக்கிற வரைக்கும் முத்தமிழுக்கு என்றுமே முடிவே கிடையாது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மணிமாறன்.